ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய பதிவில் பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டை பற்றின தகவலை பற்றி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். 2026 ஐபிஎல் தொடர் வரக்கூடிய மார்ச் 28ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் பஞ்சாப் கிங்ஸ் அணியில் புதிதாக இணைந்துள்ள இளம் வீரர் விஷால் நிஷாத் தனது ரோல் மாடலான விராட் கோலிக்கு எதிராக பந்து வீச ஆவலுடன் காத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். 30 லட்சம் ரூபாய் என்ற அடிப்படை விலையில் பஞ்சாப் அணியால் ஏலத்தில் எடுக்கப்பட்டவர் இந்த மிஸ்ட்ரி ஸ்பின்னர் விஷால் நிஷாத். விராட் கோலியினுடைய தீவிர ரசிகரான இவர் அவரது ஜெர்சி எண்ணான 18ஐ தான் அணிய விரும்பினார். ஆனால் அந்த எண் சக வீரரான பிரியான்ஸ் ஆர்யாவுக்கு பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டதுனால அதற்கு பதிலாக 81 என்ற எண்ணை அவர் தேர்வு செய்துள்ளார். பஞ்சாப் அணியினுடைய யூடியூப் சேனலில் பேசிய அவர், நான் இன்னும் விராட் கோலியை நேரில் சந்திக்கவில்லை. ஆனால் இந்த சீசனில் 2 முறை அவருக்கு எதிராக விளையாடுவேன். மைதானத்திற்கு வெளியே அவரிடம் பேசி கிரிக்கெட் நுணுக்கங்களை பார்த்திங்கன்னா கற்றுக்கொள்வேன். ஆனால் களத்தில் எனது அணுகுமுறை கடுமையாகவே இருக்கும். கண்டிப்பாக விராட் கோலியை அவுட் ஆக்கவே முயற்சி செய்வேன் என்று பார்த்திங்கன்னா மிகவும் நம்பிக்கையுடன் கூறியுள்ளார். சுழற்பந்து வீச்சுக்கு எதிராக விராட் கோலி சற்று திணறுவார் என்பதனால விஷால் நிஷாதினுடைய இந்த சவால் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் கொராக்பூரில் இருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தைச் சேர்ந்தவர் விஷால் நிஷாத். இவரது தந்தை ஒரு பெயிண்டர். வறுமை காரணமாக பல நாட்கள் தனது தந்தைக்கு உதவியாக வேலைக்கு சென்றபோது கிரிக்கெட் கனவை கைவிட நினைத்ததாக அவர் உருக்கமாக பார்த்திங்கன்னா தெரிவித்துள்ளார். கடினமான இந்த விளையாட்டை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு செல்லுமாறு பார்த்திங்கன்னா அவரது தாயாரும் அறிவுறுத்தியுள்ளார். ஆனால் நான் இதில் கண்டிப்பாக சாதித்து காட்டுவேன் அம்மா என்று கூறி தனது லட்சியத்தில் உறுதியாக இருந்துள்ளார். வெறும் 4 ஆண்டுகளுக்கு முன்புதான் லெதர் பந்தில் பார்த்திங்கன்னா விளையாடிய தொடங்கிய இவர் யூபி T20 லீக் தொடரில் கொராக்பூர் லயன்ஸ் அணிக்காக பார்த்திங்கன்னா சிறப்பாக விளையாடினார். அந்த அணியினுடைய பயிற்சியாளரும் பஞ்சாப் அணியினுடைய உள்ளூர் வீரர்களை அடையாளம் காணக்கூடிய உறுப்பினருமான அங்கி ராஜ்பூத் அளித்த பரிந்துரையினுடைய பெயரிலேயே முதல் சுற்றில் விற்கப்படாத விஷாலை 3வது சுற்றில் பஞ்சாப் அணி ஏலத்தில் எடுத்து இருக்கிறது. நடப்பு சாம்பியனான ஆர்சிபி அணிக்கு எதிராக இவர் எப்படி பந்து வீசப் போகின்றார் என்பதை காண ரசிகர்கள் ஆவலுடன் உள்ளனர். இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.